ஹரஹர நம பார்வதீபதயே அரஹர மகாதேவா. விடை தேடும் வினாக்கள். ஐயா வணக்கம். மாசி மாதம் பௌர்ணமி என்று என்ன சமர்ப்பணம் செய்வார்கள்? சிவசேகரன், சென்னை. பௌர்ணமி முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் 12 மாதமும் 12 விதமான பொருட்களை இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுறது வழக்கம். ஆகமங்களில் சொல்லும் பொழுது பௌர்ணமி பூஜை, மாசாந்திர பௌர்ணமி பூஜைன்னு சொல்கிறார் சுவாமி. சுவாமி அம்பாள் கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரியும் பௌர்ணமி பொழுது என்ன பூஜை பண்ணணும். அந்த வரிசையில் இந்த மாசி மாதம் பௌர்ணமி மாசி மாதம் 12ஆம் தேதி 24/2/2024 சனிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி வருது. முதல் நாள் சாயங்காலமே பௌர்ணமி வர்றதுனால இந்த கிரிவலம் வரவா அதாவது திருவண்ணாமலை கிரிவலம் வரவால ராக்குண்டு பண்ணுறது தான் விசேஷம். சனிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 6:55 இந்த பௌர்ணமி போயிடுறது. பௌர்ணமி சமயத்தில் இந்த மாசி பௌர்ணமியில் பெருமானுக்கு கம்பளம் சாத்துறது, இளம் வெந்நீர் அபிஷேகம் பண்ணி கம்பளம் சாத்துறதுன்னு சம்பிரதாயம். இள வெந்நீர்னா மிதமான சூட்டோடு இருக்கிற வெந்நீரை அபிஷேகம் பண்ணுறது, பண்ணிவிட்டு சுவாமிக்கு கம்பளம் சாத்துறது. அந்த கம்பளத்துக்கு பூஜைகள்லாம் பண்ணி சுத்தி பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி அதை பெருமானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறது. மாதிரி கம்பளத்தோட இறைவனை தரிசனம் பண்ணும் பொழுது நமக்கு வியாதி சங்கடங்கள்லாம் வராது. வியாதியிலையும் சில பூச்சிகளால் சில வியாதிகள்லாம் நமக்கு வரும். கொசுவை கூட எடுத்துக்கலாம். கொசு அது மாதிரி பூச்சியினால் ஏற்படக்கூடிய வியாதிகள் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய சக்தி இந்த மாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் பெருமானுக்கு கம்பளம் சாத்தி அந்த கம்பளத்து சாத்திய வழிபாடு பண்ணுறது எல்லா விதமான சௌக்கியங்களையும் ஏற்படுத்தும். ஆகமத்தில் இது பண்ணியிருக்கா. இந்த நிகழ்வு எதனால் நடக்கிறதுன்னா, பின்பணி காலமாக இருக்கிறதுனால. மாசி மாதம்லாம் பின்பணி காலம். மார்கழி, கார்த்திகை மார்கழியில் முன்பணி காலம். அந்த பின்பணி காலத்தில் விக்கிரகத்துக்கு சுவாமிக்கு எந்த விதமான ஊறுகள் வரக்கூடாது, அவர் நிலைச்சி இருக்கணுன்றதுக்கோசரம்தான் இந்த இள வெந்நீர் அபிஷேகம் பண்ணி கம்பளம் சாத்துறதுன்றது வழக்கம். அவசியம் தரிசனம் பண்ணணும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.